பிஜிக்கான விண்ணப்பங்கள் விண்ணப்ப பதிவு 27ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். இது அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உள்ள போஸ்ட் கிராஜுவேட். இது 27ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 7/8/2024. மாணவர்களின் தரவரிசை பட்டியல், இந்த தரவரிசை பட்டியலை கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் நாள் 10/8/2024. அதுவும் இந்த மாதிரி தரவரிசை பட்டியலில் தான் ஈக்குவலாக வந்து தான் எல்லாருக்கும் அட்மிஷன் நடக்குது. 10/8/2024. சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு 13/8/2024. சிறப்பு ஒதுக்கீடு நேற்று நம்ம பொறியியலுக்கு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அது 13/8/2024. அதில் கலந்தாய்வு நாட்கள் 13, 14 2 நாளும் நடக்கும். அடுத்து பொது கலந்தாய்வு அது 19/8/2024 முதல் 23/8/2024 வரை நடைபெறும். முதலாம் ஆண்டு முதுநிலை மாணவர்களுக்கான வகுப்பு துவங்கும் நாள் 28/8/2024. ஆக ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கல்லூரிகள் அட்மிஷன்ஸ்லாம் நிறைவு பெற்று கல்லூரிகள் போஸ்ட் கிராஜுவேட் முதுநிலை பட்டப்படிப்புகள் துவங்கப்படும். இந்த இளநிலை பட்டப்படிப்புகள் தான் முதல்ல நான் சொல்லிட்டேன். அதற்கான பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதான் சொன்னேன், யூஜி இப்போ அது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அது வந்து முடிந்த பிறகு ஒவ்வொரு கல்லூரிகளிலேயும் இடம் இருக்குமானால் வராண்டா அட்மிஷன் அவங்களே அந்த கல்லூரியில் இருப்பவர்களே அதற்கு ஒரு தேதி குறிக்கப்பட்டு அந்த தேதியில் வருகிற மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அது வருஷம் நடக்கிறதா அப்போ இருந்து வராண்டா அட்மிஷன் சொல்லிட்டு அதில் இந்த விண்ணப்பிக்காதவர்கள் மாணவர்கள் கூட எந்தெந்த இடம் காலி இருக்கோ அது காலி இடம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாணவர்கள் தகுதியுள்ள மாணவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அவர்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அதான் சொன்னேன், புதுமை பெண் திட்டமே முக்கியமாக அது ஒரு காரணம். அதுதான் கிராமப்புறம் அரசு பள்ளிகளிலே படித்த மாணவிகள்லாம் தேர்ச்சி பெற்று மாதம் 1000 ரூபாய் அவர்கள் செலவு இல்லாமல் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிற காரணத்தினால் மாணவிகள் அதிகம் சேர்ந்திருக்கிறார்கள். வேறு அப்புறம் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த யூஜி பட்டப்படிப்புக்கான ரிசல்ட்டு ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்பது. அந்த ரிசல்ட்டும் வந்து 26ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டப்படிப்புகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்படும். ஏன்னா அது நம்ம 27லேருந்து ஆரம்பிக்கணும். அது முதல்ல அறிவிச்சுட்டு அதுலேருந்து 27ஆம் தேதியிலேருந்து எல்லா கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கான முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கான தேர்ச்சிகள் நடைபெறும். ரைட்டா? சரி, தேங்க்ஸ். சில பல்கலைக்கழகங்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அது இப்போ நாங்கள் செயலாளர் நீதித்துறை செயலாளர்லாம் பேசி அது அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய என்ன இருக்குங்கிறதையும் அவர்களையும் கேட்டு வைத்து விரைவிலே நாங்கள் துணைவேந்தர்களுடைய கூட்டத்தையும் கூட்டவிருக்கிறோம். கூட்டி அதில் இந்த பிரச்சனைகளெல்லாம் பேசப்பட்டு நிச்சயமாக அதற்கான முடிவையும் இந்த அரசு எடுக்கும். ஸோ லாஸ்ட் இயர் மாணவர் சேர்க்கை யூஜியை பொறுத்தவரை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், அந்த இதெல்லாம் பெண்கள் இந்த வருஷம் அதிகமாக எதுங்க பெண்களோட சேர்க்கை அதில் எவ்வளோ பேர் பரவாயில்ல சார்? புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாயில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எவ்வளோ பேர் போகிறாங்க? எவ்வளோ தெரியுமா? புதுமை பெண் அது ஒரு லட்சம் லேக்ஸ் கணக்கு 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எய்டடு ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் சேர்றாங்க. எதில் சேர்ந்தாலும் 1000 ரூபா உண்டு. அரசு கல்லூரிகளில் சேர்றவங்களுக்கு மட்டும் இல்லை, தனியார் கல்லூரிகளில் சேருகிற மாணவிகளுக்கும் அது வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஆண்களுக்கும் கொடுப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார். ஆகவே மாணவர்களும் கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களும் இதிலே பயனடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இல்லை, பொதுவாகவே கொஞ்சம் ஈக்குவலாக இருப்பாங்க. இந்த ஆண்டு மிகவும் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள். பள்ளிகளிலேயே அதிகமாக மகளிர் சேருகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க சார்.